தென்காசி வாக்காளர் பெருமக்களே, சிந்திப்பீர். மருத்துவராகும் கனவு சிதைக்கப்பட்டு மண்ணில் புதைக்கப்பட்ட அன்பு சகோதரி டாக்டர் அனிதாவின் மரணத்தை எந்தவித மனிதாபிமானமும் இன்றி கொச்சைப்படுத்திய டாக்டர் கிருஷ்ணசாமிக்கா உங்கள் ஓட்டு? சிந்தியுங்கள் தென்காசி வாக்காளர் பெருமக்களே. அக்ரி போகக்கூடாதா? பிவிசி போகக்கூடாதா? பிடிஎஸ் போகக்கூடாதா? நர்சிங் போகக்கூடாதா? வேறு படிப்பே இந்த நாட்டில் கிடையாதா? டாக்டருக்கு இல்லை, டாக்டர் படிக்காதவங்க மற்றவங்க யாருமே இந்த நாட்டில் வந்து ஷைன் பண்ணலையா? தொழிலதிபராக மாறலையா? ஐஏஎஸ் ஆகலையா? ஐபிஎஸ் ஆகலையா? இது என்ன பேச்சு? இதுக்காக வந்து போலியாக கண்ணீர் வடிக்கிறது, போலியாக வைக்கிறது. நீட் தேர்வுனால் தான் அந்த பெண்மணி அனிதா தியாகம் செஞ்சிட்டாரு. இதெல்லாம் வந்து சீப் பாலிடிக்ஸ். சாவிலே அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் கிருஷ்ணசாமிக்கு இன்றைக்கு அரசியல் கட்சி கிடையாது. மாஞ்சோலை தோட்ட தொழிலாளருடைய உயிரிழப்பை சட்டப்பூர்வமாக சந்திக்காமல் அதை சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் சமாதியாக்கி அந்த சபத்தில் நின்று அரசியல் செய்தவர் பேசக்கூடாது. அதெல்லாம் விட்டுறேன். கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த நீட்டு தேர்வை வச்சு ஒரு மிகச்சிறந்த மருத்துவர்களை உருவாக்குவதற்கு அப்படின்னு துடிக்கிறார் இல்ல? கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த நீட் தேர்வு எழுதினாரு? அவருடைய 2 மகன்கள் மருத்துவர்கள் எந்த நீட் தேர்வு எழுதினாங்க? ஒரு விஷயத்த சொன்னாரு, டாக்டர் ஆகலன்னா அக்ரி இருக்கு, வேற இருக்கு. கடைசியில அக்ரியும் இல்ல, லாவும் இல்ல, இன்ஜினியரும் இல்ல, எல்லாத்துக்கும் நீட்டு கொண்டு வா. எங்க அப்பா கக்கூஸ் கழுவுனா நான் கக்கூஸ் கழுவுறேன் பாதி நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு. எங்க அப்பா செருப்பு தைச்சா பாதி நேரம் நான் செருப்பு தைக்க போறேன். எங்க அப்பா வண்டி இழுத்தா நான் வண்டி இழுக்க போறேங்கிறத அவர் சொல்ல வராரா? எந்த படிப்பு என்பதை எனக்கான இட் இஸ் a fundamental right of me. என் உரிமையை பறிக்கிறதுக்கு இவங்க யாரு? தென்காசி வாக்காளர் பெருமக்களே, சிந்திப்பீர். மருத்துவராகும் கனவு சிதைக்கப்பட்டு மண்ணில் புதைக்கப்பட்ட அன்பு சகோதரி டாக்டர் அனிதாவின் மரணத்தை எந்தவித மனிதாபிமானமும் இன்றி கொச்சைப்படுத்திய டாக்டர் கிருஷ்ணசாமிக்கா உங்கள் ஓட்டு? சிந்தியுங்கள் தென்காசி வாக்காளர் பெருமக்களே.